கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் வாய்ஸ் அபிஷேகப்படு மூலம் தேவனுடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலே இதை தயவு செய்து பிள்ளைகளாகி நீங்க எதையோ கவனிக்கிறீங்க, இதையும் கவனிங்க, தள்ளி தள்ளி விட்டுடாதீங்க. இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இதை ஸ்தோத்திரம் என்ன பண்றோம், ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து இந்த வசனத்தை உங்கள் மூலம் நாங்கள் கொண்டு வருகிறோம். தயவு செய்து இதை என்ன பண்ணுங்க, பாருங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா சோத்ரா தீர்க்க தரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது. இந்த காலை வேளையில் உங்களோட கூட இந்த வார்த்தை பேசுவாராக. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதுக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் ஆண்டு சொல்றாரு. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி பாருங்க சோத்திர ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றாரு, பாதுகாவலரா இருக்கிறாரு. நமக்கு முதல்ல என்ன பண்றாரு, பாதுகாப்புகிறாரு. இரவும் பகலும் நமக்கு காலையில மதியம் நைட்டு 3 வேளையும் நமக்கு என்ன பண்றாரு, உணவுகளை கொடுக்குறாரு, உடைகளை கொடுக்குறாரு, நல்ல சரீரத்து சுகத்தை கொடுக்குறாரு. தீய வழியில போகாதபடிக்கு ஆண்டு உன்னை பாதுகாத்து கொள்ளுகிறாருங்க சோத்ரா. அப்போ அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி பாருங்க. கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? அப்போ கொரோனா வந்த போது ஊழியக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, விசுவாசிகளும் கஷ்டப்பட்டாங்க, எல்லா ஜனங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க எப்படி பாதுகாப்பு இருந்துச்சு தெரியுமா? ஆலயத்தெல்லாம் மூடிட்டாங்க, எங்கேயுமே போக முடியாது. அப்போ ஆண்டவர் பாருங்க, அப்பதான் ஸ்தோத்திரம் எங்களுக்கு நல்ல பெஸ்டான உணவுகளை கர்த்தர் என்ன பண்ணாரு, எங்களுக்கு கொடுத்தாருங்க. நல்ல அந்த 3 வேளையும் அனுதாமே 3 வேளையை நல்லா ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தார். ஒரு சண்டையை தவிர அனுதாமே தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரு. சோதரம் அடிக்கடி நல்லா தண்ணீர்னா என்ன, ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து நல்லா செபிக்கிறது, வேத வசனத்தை வாசிக்கிறது, பாடுறது, அடுத்தவங்களுக்கு சொல்றது, அடுத்தவங்களுக்காக திறப்புல நின்று மன்றாடுறது. அப்படி நாங்க செபிக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை என்ன பண்ணாரு, எங்களுக்கு எங்க சபை வர பிள்ளைகளுக்கு பெஸ்டாய் ஆசீர்வாதமாய் அந்த கொரோனா நாட்களில எங்களை ஆசீர்வாதமா நடத்தினார். அடுதாமே ஒரு வியாதி வராதபடிக்கு, பயங்கள் வராதபடிக்கு அற்புதமா எங்களை நடத்தினார். அதுதான் அடிக்கடி என்ன பண்றாரு, தண்ணீர் பாசினார். எல்லாருக்கும் கஷ்டம் வந்துச்சு, சாப்பாடு கஷ்டம் இருக்குதோ இல்லையோ, இந்த உயிருக்காக எப்படி பயந்துங்க தெரியுமா? வேணுக்குன்னே இந்த அரசாங்கம் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது, சோதர மனிதர்கள் பண்றாங்களோ தெரியாது, வேணுக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, சோதரை எடுத்துட்டு போயிட்டு நல்லாக்கிறவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அடைச்சு அதனாலே நிறைய பேர் மறிச்சு போயிட்டாங்க. ஆனா உன்னையும் என்னையும் தேவன் அருமையாய் பாதுகாத்து கொண்டாருங்க. பாதுகாத்து நல்ல உணவுகளை கொடுத்தாரு, உடைகளை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து இம்மாட்டம் நம்மளை நடத்தி வருகிறாருங்க. ஈசாக்கு பாருங்க, பஞ்ச காலத்துல விதை விதைச்சாரு. அப்போ ரொம்ப கஷ்டம். அந்த பஞ்ச காலத்துல கூட ஆண்டவர் 100 மடங்கு அறுவடை எடுக்கும்படி உதவி செய்தார். இன்னைக்கு சோத்திரம் எங்க சபையில கூட சிலர் என்ன பண்றாங்க, சோத்திரம் வறுமையில கஷ்டத்துல கண்ணீர்ல என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அவங்க பயிரெல்லாம் பருவத்திற்கு சோத்திரம் கடன் சும்மா எத்தனையோ லட்சம், அவங்க சொன்னாங்க 20-30 லட்சம் கடன் சொன்னாங்க. ஆனா அவங்க நிலத்துல பயிர் வைக்கும் போது நல்ல பலனை கர்த்தர் கொடுத்தாருங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நடந்தாங்க, ஆனா அதிகமான அறுவடை எடுத்து அந்த கடன் எல்லாம் அடையும்படி உதவி செய்தார். அதுதான் அடிக்கடி அவங்க சோதரம் அவங்களுடைய ஆவி ஆத்துமா சோதரம் மனிதர்களோட போகாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் என் மக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையா இருப்பாங்க. நல்ல ஜெபத்துல, மற்ற கடவுள் கொடுக்கறதுல, வீட்டுல, அந்த கிராமத்துல உண்மையா இருப்பாங்க. அதனால ஆண்டவர் பாருங்க அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவனை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் என்ன பண்றாரு, காத்து கொண்டு வருகிறாரு. சோத்திரம் உனக்கு விரோதமாக சூனியம் வைக்கட்டும், சோத்திரம் உன்னை கொலை செய்ய வரட்டும், ஆனா ஆண்டவர் அது சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை பாதுகாத்து கொள்வாருங்க. உன்னை பாதுகாத்து கொள்வார், இரவும் பகலும் உன்னை காத்து கொள்வாரு. நீ நடக்கும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது அவனுடைய பாதுகாப்பு உன்னோட கூட இருக்கும். பயப்படாதே மகளே,
மகனே பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா இதை கேட்கிற பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு, உணவுக்கு பயப்படாதபடிக்கு, உடைக்கு பயப்படாதபடிக்கு, படிப்புக்கு பயப்படாதபடிக்கு, அப்பா ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, வற்றாத நீரூற்ற வளமிக்க தோட்டத்தை போல இந்த பிள்ளைகளை மாற்றுங்க. பயங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, நல்ல ஆகாரங்களை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை இவர்களுக்கு தருவீராக என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. God bless you.